மக்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? நேற்று நைட்டு நம்ம பானை பர்ச்சேஸ் பண்ணி வந்திருப்போம். ஆனால் ஏன் 2 பானை இருக்குன்னு யோசிச்சிங்களா? ஏன் தெரியுங்களா? எப்படி? அதை நானே சொல்கிறேன். வீட்டில் 2 விதமான பொங்கல் செய்யலான்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை, சக்கரை பொங்கல் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் ஒன்று. அக்காவும் அம்மா ஒரு டீமு, நானும் மாமா ஒரு டீமு. காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா அக்காவும் அம்மாவும் பிளான் போட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ அதனால் அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணி வாசல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி காலையில் வாசல் தொளிச்சிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான் பாட்டுட்டு. ஏன்னா என்கிட்டலாம் கொடுத்து இந்த மாதிரி கலரிங் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா அங்கே இங்கேன்னு கொட்டிடுவோம், அந்த பார்டரை தாண்டி கொட்டிடுவோம். ஆனால் அவங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக விடுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அது பார்க்கவே அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்காக வீடியோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு இருந்தேன். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மாடு வரைய வேண்டியது இருக்குது. ஸோ அக்கா சூப்பராக வரைவாங்க மாடு. நான் நாளைக்கு வீடியோவில் அதை காட்டுறேன் எப்படி வரைகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து. நம்ம எங்கே அடுப்பு வைக்க போகிறோமோ அந்த இடத்துலையும் ஒரு கோலம் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த கோலம் பார்த்தீங்கன்னா வாசலோட என்ட்ரன்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க வீட்டு முன்னாடி. இந்த கோலம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை விட எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம தாம்பரம் கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு, மஞ்சள் அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழிக்காக பார்த்தீங்கன்னா கரும்பு கடையை கண்டுபிடிச்சிட்டோம். எல்லா இடத்த விட பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கரும்பு வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் மாமா இறங்கிட்டோம். எல்லா கடையும் விட இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கூட்டம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கரும்பு 150 ரூபாவாம். அதே 5 பேராக சேர்ந்து ஒரு கட்டு வாங்கிக்கோங்க. கட்டு 1000 ரூபா தான். ஸோ 200 போட்டு உங்களுக்குள்ளே 3 எடுத்துக்கோங்க. ஒரு கட்டில் 15 பீஸ் இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கங்கே ஆளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் சும்மா இருப்போமா, நமக்கான டீமை அங்கேயே உருவாக்கிட்டோங்க. இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீமு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரும்பை தேடிட்டு இருக்கோம். அவங்க சொன்னாங்க உங்களுக்கு எந்த கட்டு வேணுமோ நீங்களாவே தேடி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இங்கேயும் ஒரு பிரச்சனை நடக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கரும்பு கட்டை தூக்கிட்டு 5 பேர் வந்துட்டோம். பொதுமக்களும் இருக்காங்கல்ல, அதாவது நாங்கள் கரும்பு வாங்க வந்திருக்கோன்னு நாங்கள் முன்னாடி நல்ல கரும்பாக எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களும் கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போன இடத்துல. ஒரு வழிக்காக அடித்து பிடிச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த 3 கரும்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ரொம்ப சின்னது. ஏன்னா நம்ம பார்ட்னரில் ஒருத்தருக்கு குட்டியாக 2 போயிடுச்சு. அதனால் அவர் தம்பி இதை மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட மாற்றி கொடுத்தாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரைட் சைடில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. இது நான் மாடி மேலேருந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறது. வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லா சைடில் வளைச்சி எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பானையை. எப்போவுமே உள்ளே சாதாரணமாக செஞ்சு சாமிக்கு படைப்போம். இன்றைக்கி அக்காவுக்கு தலை பொங்கல்ன்றதுனால வெளியில் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. இங்கே முன்னாடி நான் வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கும் என் அக்காவுக்கும் போட்டி. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு அக்கா சக்கரை பொங்கல் செய்ய போகிறாங்க, இந்த சைடு நம்ம வெண்பொங்கல் செய்ய போகிறோம். ஸோ இதில் யாரோட பானையில் ஃபஸ்ட்டு பொங்கி வருதுன்றது தான் போட்டியே. ஸோ அக்கா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானுமே இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் விறகுகளை கொண்டு இன்னும் பெருசாக எறி விட்டோன்னா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் வின் பண்ணுவோம். அதனால் சுற்றி இருக்கிற எல்லா சைடில் இருக்கிற விறகையும் கொண்டு நான் ஃபஸ்ட்டு வச்சு விட்றேன் சைடில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல அடுப்பு. ஸோ நான் இங்கே மட்டும் தான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விறகையும் லைனாக ஃபஸ்ட்டு அடுக்கி விட்டுருவோம் உள்ளே. ஸோ சின்னதுலேருந்து கொஞ்சம் மீடியமான சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட ஒன்றா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே அடக்கி விட்டுறேன் நான் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா 2 சைடுமே பாருங்கள், நம்ம 3 சைடு விறகு வச்சுருக்கோம். ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் வச்சுருக்காங்க விறகு. ஆனால் நல்லா எரியுது. 2 சைடுமே சூப்பராக எரியுது. பானை நல்லா சூடாகிடுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 பானையிலுமே ஒவ்வொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இனிமேல் தான் இருக்குது யாருக்கு ஃபஸ்ட்டு பொங்கி மேலே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் மாமா அவங்க பார்த்துக்க சொல்லிவிட்டு இங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நம்ம கார்டன்லேயே வச்சுருக்கிற எல்லா செடிக்கிலேருந்தும் புகுந்து எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்க செடியோடு சேர்த்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம பானை சீக்கிரம் பொங்கிடும்னு நினைக்கிறேன். ஏன்னு பாருங்களேன், உள்ளே இருந்து லைட்டாக ஸ்மோக் வருது. அது மட்டும் இல்லாமல் மாமா கிடைக்கிற கேப்லாம் கட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு நல்லா எரிட்டோன்னு சொல்லிட்டு.
அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பாருங்கள் கைக்கிட்டே வந்து எவ்வளோ கொய்யாப்பழம் காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் செங்காய் தாங்க. பழம் வந்து இருக்குது, இதை காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை ராசி பழம் தான். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து இதை பறித்து நம்ம சாப்பிட வேண்டியதான். நம்ம ஃபாலோவர்ஸுக்கு வந்து தெரியும் நம்ம வீட்டில் வந்து 2 விதமான கொய்யா மரம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து இந்த மரங்க வெள்ளை ராசி பழம் செம்ம இனிப்பாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சிவப்பு ராசி பழம், அது அவ்வளோ இனிப்பு இருக்காது, ஆனால் நாட்டு கொய்யாப்பழம் அதுதாங்க. நம்ம வந்து இந்த கேமில் வின் பண்ணிட்டோம். ஏன்னு பாருங்களேன், ஃபஸ்ட்டு நம்ம பானை வந்து பொங்கிடுச்சு. பொதுவாக இந்த மாதிரி பொங்கி வரும்போது தான் குழவை போடுவாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து குழவெல்லாம் போட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொங்கி வந்ததும் நம்மக்கிட்ட இருக்கிற அரிசி பருப்பு எடுத்து கலந்து வச்சுப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து போட்டுட்டாங்க. நான் வந்து மேலே வந்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை வந்து பறிச்சிட்டு வரலான்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் வாழை இலக்கிட்டு இருக்காங்க அம்மா. ஸோ அதையுமே வந்து நம்ம பறிச்சிட்டு போகணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 வெத்தலை வந்து இங்கேருந்து பறித்து எடுத்துப்போம். நம்ம பொங்கல் வந்து எப்போயோ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இந்த சைடு செஞ்ச இனிப்பு பொங்கலுங்க. அதனால தான் வந்து லாஸ்ட்டாக வந்து முந்திரி திராட்சைலாம் போட்டு ஒரு கலக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த பொங்கலுமே ரெடி ஆகிடும். ரெடி ஆகிட்டோடனே நம்ம வந்து சாமி கூப்பிட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பொங்கலுமே ஒன்றா வச்சு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சு. அவங்கவுங்க வீட்லேயும் வந்து சூப்பராக சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு குட்டி கோழி குஞ்சு சவுண்டு கிடச்சிங்க. என்னென்னு கோழி குண்டை திறந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு துண்டாக ஒரு முட்டை இருந்துச்சு. சூப்பராக வந்து 2 கோழி குஞ்சு வந்து பொரிச்சிருக்குங்க. காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குட்டி சாவல்